இந்த கட்சி என்பது ஒரு எல்லாரும் பதவிக்கு போறோம், எல்லாரும் நாளைக்கு கார் வாங்க போறோம், எல்லாரும் நாளைக்கு வீடு வாங்க போறோம்ன்ற வசதியை கனவுல சுமந்துக்கிட்டு வர கட்சி இல்ல. இங்க எல்லா மக்களுக்குமான விடுதலையை வாங்கி கொடுக்க போறோம்ன்ற கட்சியா இது இருக்கிறதுனால இங்க பேசுறதுக்கும் தனியா கூட வர்றதுக்கும் கூட சேர்றதுக்கும் ஒரு தகுதி இருக்கு. சீமானோட கூட்டணி சேரணும்னு யாரும் நினைக்கவும் நினைக்காதீங்க, வரவும் வராதீங்க. சீமான் தனியால் தான் கடைசி வரைக்கும் தனியாளா நின்று தான் ஜெயிக்க போறாரு. கூட்டணி வைக்கிறவங்களுக்கு ஒரு தகுதி வேணும். ஏன்னா 15 வருஷமா கட்டமைச்ச இந்த கட்சி இருக்குல்ல, அது நிறைய கொள்கைகளோட நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தம்பி தங்கைகளை உருவாக்கின அந்த கட்சிக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அது அசாதாரணமா ஒரு கவர்ச்சிக்காக ஒரு சினிமா கவர்ச்சியோட கூட்டணி சேர்ந்துருச்சுன்னா நாம் தமிழர்ன்ற அடையாளமே செத்து போயிடும். திராவிடத்தை ஏத்துக்கிற ஒரு மனிதனுக்கு என்டிகே அப்படின்னா என்னன்னே புரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதனுடைய சித்தாந்தமே வேற. திராவிடம் வேறு, தமிழ் தேசியம் வேறு. அது நீங்க எந்த இடத்துலையுமே ஒன்னோட ஒன்று ஒப்பிட முடியாது. எப்படி வேணா வாழலாம்ங்கிறது திராவிடம், இப்படித்தான் வாழணுங்கிறது தமிழ் தேசியம். எடுத்து வைக்கிற தத்துவம் கோட்பாடும் எவ்வளவு அறிவையும் அன்பையும் ஏந்தி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சதுனால நாம் தமிழருக்கு பின்னாடி நிற்கிறோம். சீமானுக்காக நாம் தமிழருக்கு இல்லை. தமிழ் தேசிய தத்துவங்களை எடுத்து பேசுகிற சீமான் மதிப்புக்குரியவராக இருக்காரு. இதே சீமான் திராவிடத்தில் போய் நின்று மைக்கு பிடிச்சி பேசினா 10 நிமிஷம் கூட கேட்க முடியாது. எந்த பக்கத்தில் நின்று ஒருத்தர் பேசுகிறாங்க அதை பொறுத்து தான் மதிப்பும் மரியாதையும். அரசியலில் ஜெயிக்கணும், அந்த ஊரில் நம்ம பெரியாள் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், புகழை சேர்த்துக்கணுங்கிறதெல்லாம் என்டிகே கட்சியில் இருக்கிற யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது. ஜெயிக்கிறது தான் நோக்கம். ஆனால் எப்படி ஜெயிக்கிறோங்கிறது அதை விட முக்கியமான நோக்கமாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கும். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே அப்படியே என்டிகேன்னு சேர்த்துறாதீங்க. அந்த 3ஓட ஒரு நாளும் ஒரு புள்ளியிலும் என்டிகே சேராது. லஞ்சம் வாங்குறானா, ஊழல் செய்கிறானா, இல்லை சாராயம் குடிக்கிறானா, இல்லை கஞ்சா விற்கிறானா, இந்த மாதிரியான மனிதர்கள் இருக்காங்களே, இவங்களோட எல்லாம் எந்த உறவையும் நீங்கள் வாழ்க்கையில் வச்சுக்காதீங்க. அதனால நமக்கும் இந்த சமூகத்துக்கும் எந்த பலனும் இல்லை. அவங்களோட உங்களுடைய நேரங்களை வீணாக செலவிடாதீங்க. இதை தான் நான் சொல்லுவேன். நாம் தமிழர் கட்சியினுடைய வீச்சு 2026 மிக பெருசாக இருக்கணும். மற்றவங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் அதை உட்கார வைக்கணுங்கிறது தான் நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். இதை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கோங்க. நாம் தமிழர் கட்சி இன்னும் 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 வலிமை அடையட்டும்.